குரு பெயர்ச்சி பலன் 2024 ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வருது அப்படின்னாவே ஒரு சில பேர் பயப்படுவாங்க. இது மாதிரியான பயம் தேவையில்லை. சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய தசை. இந்த நன்மை செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமரும்போது நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நன்மை செய்யும். ஏன்னா குரு சனி நட்பு கிரகம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதே லக்னமாக வந்துச்சுனாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்கள் முழுவதுமாக பொருந்தும். வேற லக்னமாக வந்துச்சுனாக்கா ஒரு 70% பதிவுகள் பொருந்தும். ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருந்து இந்த குரு பகவான் நிறைய விரயங்களை தான் கொடுத்துருப்பார், நிறைய செலவினங்களை கொடுத்துருப்பார், தூக்கமல்லாத ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்துருப்பார், மன உளைச்சல்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். குரு பகவான் விரயத்தில் மறையிறது அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் கூட பெரிய நன்மைகளை செய்திருக்க மாட்டார் இந்த குரு பகவான் கடந்த காலங்களில். ஜென்மராசிக்கு வரும்போதாவது நல்லது செய்யுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லது செய்யும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இந்த குரு பகவான். குரு பார்வை கோடி நன்மைகளை செய்யும். ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வந்தாலும் மன உளைச்சல்களை கொடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, ஜென்ம ராசியில் குரு இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்து தான் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வெற்றி வாய்ப்புகள் கூட உங்களுக்கு சனி தசை நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ஏன் சனி தசையில் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர். நல்ல இடத்துல அமைஞ்சு தசை நடத்துச்சுனாக்கா நல்ல ஒரு மேன்மை. ஒரு விட்டு கூட இந்த சனி தசையில் கெடுக்காது, அந்த லெவலுக்கு தான் இருக்கும். அதே 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான பாதிப்புகளை கொடுத்து வந்தால் கூட இந்த குரு பயிற்சியானது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும், தொழில் ரீதியான மாற்றங்களை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா என்னோட தசாபுத்தி இருப்பு கணக்குப்படி 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் இந்த சனி தசை நடப்பில் வரும். ஒரு வருடம் முன்ன பின்ன வரலாம். அதே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் இந்த சனி தசை நடப்பில் வரும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயதுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் இந்த சனி தசை நடப்பில் வரும். நான் சொல்லக்கூடிய தசாபுதி பலன்கள் முன்ன பின்ன இருக்கும். ஒரு 2 வருஷம் முன்னே இருக்கலாம், 2 வருஷம் பின்ன இருக்கலாம். ஆனால் இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 56 வயசுக்கு மேலே வருது அப்படின்னாக்கா தொழில் ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வுக்கு வரும். சொத்து பத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். கடன் ஒரு சில பேருக்கு இருந்துச்சுனாக்கா, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா கடன், நோய், வம்பு வழக்குகளை கொடுத்துருக்கும் இந்த சனீஸ்வர பகவான். ஓரளவுக்காவது கடன் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க மருத்துவம் சார்ந்துனாக்கா அந்த மருத்துவ செலவுகளாக இந்த காலகட்டங்களில் குறையும். வேலை ரீதியாக பாதிப்புகள், இல்லை நட்பு ரீதியாக பாதிப்புகள், பூர்வீக சொத்தில் பாதிப்புகள், இந்த பாதிப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியிலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடைகள் இந்த காலகட்டங்களில் விலகும். சொத்து பத்து பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. நட்பு வழியில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருந்துனாக்கா குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பதிவுகள் பொருந்தும். நான் சொன்ன பதிவுகள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொன்னனோ அந்த பதிவுகள் ஃபுல்லாகவே பொருந்தும். புதுசாக வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். புதிய தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. 46 வயசுக்கு மேலே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 65 வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா சிறு சிறு தடை தாமதங்கள் உண்டு. இருந்தாலும் சுபகாரியங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும். இது வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, பசங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வீடு கட்டி குறையாக நிற்கிறது, இது வரைக்கும் நிறைய குறைகளாக இருக்கக்கூடியதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்மராசியில் குரு பகவான் இருக்கும்போது கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. எதையுமே போராடி வாங்கக்கூடிய சூழல் உண்டு. அரசு சார்ந்த உதவிகள் கேட்டிருப்பீங்க, இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். எங்கேயாவது லோன் கேட்டிருந்தீங்க, கடன் கேட்டிருந்தீங்கனாக்கா அந்த கடன் அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாலோ இல்லை நோய் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கோ குறையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அதே மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி தசையில் நிறைய பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க, நிறைய கடன் தொல்லைகளை பார்த்துருப்பீங்க. ஜென்மராசிக்கு குரு பகவான் வரும்போதும்
இது மாதிரியான கடன் தொல்லைகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு தீரும் அப்படின்னே சொல்லலாம். பெரிய கடன்கள் இருந்துச்சு இல்லைனாக்கா வம்பு வழக்குகள் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பரிகார வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு வாழறது, அதில் அது குடும்பத்தை விட்டு ரொம்ப தூர தேசத்தில் வாழறது, இது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி தசை கொடுத்துருக்கலாம். பெரும்பாலும் சனி தசையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கும் ரிஷப லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் இந்த சனி தசையானது. அதனால் தொழில் ரீதியான நிறைய கஷ்டங்கள் இருக்குது, திருமண வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அதே ரிஷபராசிக்கு வந்து இந்த சனி தசை அப்படிங்கிறது நன்மை செய்து கொண்டு இருந்தால் நல்ல மாற்றங்களை இந்த குரு பயிற்சிக்கு பார்க்கலாம். குருவுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவாகிறதுனால பிள்ளைகளோட வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்காக வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதாயம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியானது சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். இது வரைக்கும் வீடு கட்டி குறையா நிற்கிறது கூட அந்த குறையெல்லாம் நிவர்த்தியாகும். வண்டி வாகன சேர்க்கையை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரிஷபராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் இந்த காலகட்டங்களில். நன்றி.